إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே ஸலவாத்தும் சலாமும் அவனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் அன்னாரை நல்வழியில் பின்பற்றுகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் வல்ல அல்லாஹ் ஒருவனின் ஏவல் விலக்கல்களுக்கு கட்டுப்பட்டு தக்வாவுடன் வாழுவதற்கு முயற்சி செய்வோமாக. அதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொருவரும் மறுமை நாளுக்காக தான் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இதிலிருந்து நாம் என்ன விளங்குகின்றோம் என்றால், நாளை மறுமைக்காக நாம் இந்த உலகத்திலே தயார் நிலையிலே இருக்க வேண்டும். அப்படி மறுமைக்காக தயாராக வேண்டுமாக இருந்தால் நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் மௌத்துடைய சிந்தனையுடன் மரண சிந்தனையுடன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மனித வாழ்க்கையின் உண்மை யதார்த்தம் என்னவென்றால், இந்த உலகம் ஒரு பயணத்தை போன்றது. பயணம் செல்பவர்கள் எப்படி பயணம் சென்ற இடத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டார்களோ, எப்படி அவர்களுடைய நோக்கம் முடிந்தவுடன் தமது சொந்த இடங்களுக்கு மீண்டு திரும்பி செல்வார்களோ, அதே போன்றுதான் நாம் இந்த உலகத்துக்கு இறைவனிடமிருந்து ஒரு பிரயாணம் வந்திருக்கின்றோம். இறைவனிடமிருந்து நாம் ஒரு பிரயாணம் வந்திருக்கின்றோம். எமது பிரயாணத்துடைய காலம் முடிவடையும். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம்மை அழைப்பான். நாம் முடியாது என்று சொல்லாமல் கட்டாயம் சென்றே ஆக வேண்டும். இந்த அடிப்படையை நாம் கட்டாயமாக புரிந்து வாழ வேண்டும். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு குழந்தை பிறக்கின்றது, அது வளர்கின்றது, இளமையை அடைகின்றது, முதுமையை அடைகின்றது, பின்னர் மரணத்தை அடைகின்றது. அல்லது இந்த ஒவ்வொரு பருவங்களுக்கு வருவதற்கு முன்னாலும் மரணம் வந்துவிடலாம் என்பதை நாம் மனதிலே ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். மரணம் என்பது இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய உலக வாழ்க்கைக்கான ஒரு முற்றுப்புள்ளியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏழை பணக்காரன், அரசன் தொழிலாளி, படித்தவன் படிக்காதவன் என்ற வித்தியாசமும் இன்றி மரணம் அனைவருக்கும் பொதுவானது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான். மரணம் எப்போது வரும் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் எழக்கூடிய கேள்வியாகும். அது அல்லாஹ் மாத்திரம் அறிந்து வைத்துள்ள விடயங்களிலே ஒன்று. எமது தவணை முடிந்துவிட்டால் ஒரு நொடி கூட நாம் முந்தாமலும் பிந்தாமலும் உரிய நேரத்திலே நாம் சென்றாக வேண்டும். ஃபைதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அவர்களுடைய தவணை முடிந்துவிட்டால், அவர்களுடைய காலக்கெடு முடிந்துவிட்டால், அவர்கள் ஒரு கணப்பொழுதேனும்
பிந்தவும் மாட்டார்கள் முந்தவும் மாட்டார்கள் என்று இறைவன் சொல்லுகின்றான். இதை மறந்த மனிதன் தனது எதிர்காலத்தை திட்டமிடுகிறான், வீடு கட்ட திட்டமிடுகிறான், வியாபாரம் செய்ய திட்டமிடுகிறான், பிள்ளைகளின் எதிர்காலத்தை திட்டமிடுகிறான். ஆனால் தனது மரணத்திற்கு பின்கான வாழ்க்கைக்கு எவ்வளவு தயார் என்பதை சிந்திக்க மறக்கின்றான். ஆனால் அவன் கட்டாயம் அதிகமாக மரணத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்பங்களை முறிக்கக்கூடிய, இன்பங்களை துண்டித்து விடக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள். அப்படி நாம் மரணத்தை அதிகமாக நினைக்க தொடங்கினால் பாவத்திலே தொடர்ந்து இருக்க மாட்டோம், தொழுகையை அலட்சியம் செய்ய மாட்டோம், பிறரை ஏமாற்ற மாட்டோம், எமது வாழ்க்கையை சீர்படுத்த முயற்சிப்போம். அப்படி மரணத்தை நாம் அதிகமாக நினைக்க தொடங்கினால் உலக ஆசைகள் குறையும், ஆகிராவுடைய நினைவு அதிகரிக்கும், நல்ல விடயங்களிலே ஆர்வம் அதிகரிக்கும், தௌபாவை நாம் அவசரப்படுத்துவோம். இது எனது கடைசி தொழுகையாக இருக்கலாம் என்ற எண்ணத்துடன் தொழுகையிலே கவனம் அதிகரிக்கும். மரணம் எப்போது வரும் என்று தெரியாததால் பாவங்களை உடனே கைவிட முயற்சித்து பாவங்களை விட்டு விலகுவோம். நாளை தௌபா செய்வேன் என்று கூறாமல் உடனடியாக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு திரும்புவோம். செல்வம், பதவி, புகழ் அனைத்தும் நிலையானவை அல்ல என்பதை நாம் உணர்வோம். சதகா, குர்ஆன் ஓதுதல், பெற்றோருக்கு நன்மை செய்தல், உறவுகளை பேணுதல் போன்ற நல்ல விடயங்களை அதிகரிப்போம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையின் உண்மை நிலை பற்றி அல்லாஹ் இப்படி கூறுகின்றான். இஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபு வலஹு வஸீனத்து வதஃபாகுரும் பைனகும் வதகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரமுமாகும். மேலும் அது உங்களுக்கிடையே பெருமை அடித்துக் கொள்வதும் பொருள்களையும் சந்ததிகளையும் பெருக்குவதுமாகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஆக இந்த உலகம் நிரந்தரமான இடமல்ல, இதன் இன்பங்கள் நிலையானவை அல்ல. நாம் சேர்க்கும் செல்வங்கள் இங்கேயே இருக்கும், நாம் கட்டும் வீடுகள் இங்கேயே இருக்கும், நாம் அணியும் ஆடைகள் இங்கேயே இருக்கும். ஆனால் நமது அமல்கள் மட்டுமே நம்முடன் வரும் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகம் ஒரு சோதனை களம். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் எவர் செயல்களால் அமல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். ஏன் சோதனை? அல்லாஹ்வுக்கு நம்மை பற்றி தெரியாததாலா? இல்லை, நமது ஈமான் வெளிப்படுவதற்காக, நமது செயல்கள் வெளிப்படுவதற்காக, யார் பொறுமையாளர்கள் என்பதை வெளிக்காட்டுவதற்காக, யார் நன்றியுள்ள அடியார்கள் என்பதை அறியச் செய்வதற்காக, மறுமையில் நமது செயல்களுக்கு ஏற்ப கூலி வழங்குவதற்காக. சோதனை என்ற உடனே நமது உள்ளங்களிலே உதிப்பது துன்பங்கள், நோய்கள், வறுமை, மரணம் போன்றவையே. ஆனால் ஹலாலாக சம்பாதிக்கிறோமா, ஜகாத் கொடுக்கிறோமா, ஏழைகளுக்கு உதவுகிறோமா என்பதை பார்க்க செல்வமும் வசதியும் ஒரு சோதனையாக இருக்கின்றது. பொறுமையாக இருக்கின்றோமா, ஹராமான வழியிலே பணத்தை தேடுகிறோமா என்பதை பார்க்க வறுமை ஒரு சோதனையாக இருக்கின்றது. தொழுகையை முறையாக நிறைவேற்றுகிறோமா, உடலை அல்லாஹ்வின் கட்டளைக்கு பயன்படுத்துகிறோமா என்பதை பார்க்க ஆரோக்கியமும் ஒரு சோதனையாக இருக்கின்றது. பொறுமையாக இருக்கின்றோமா, அல்லாஹ்விடம் நம்பிக்கை வைக்கிறோமா என்பதை பார்க்க நோய் ஒரு சோதனையாக இருக்கின்றது. மக்களுக்கு நீதி செய்கிறோமா, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறோமா என்பதை பார்க்க பதவியும் ஒரு சோதனையாக இருக்கின்றது. மனைவி, கணவன், பிள்ளைகள் ஆகியோரின் உரிமைகளை நிறைவேற்றுகிறோமா என்பதை பார்க்க குடும்பமும் ஒரு சோதனையாக இருக்கின்றது. இப்படி மனிதனின் முழு வாழ்க்கையிலும் பிறப்பிலிருந்து மரணம் வரை பல்வேறு சோதனைகளை சந்திக்கின்றான். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாளை மறுமையிலே எதில் செலவிட்டாய் என்று இளமை பருவத்தை பற்றியும், எவ்வாறு சம்பாதித்தாய், எவ்வாறு செலவிட்டாய் என்று செல்வத்தை பற்றியும், அதன்படி செயல்பட்டாயா என்று அறிவை பற்றியும், எவ்வாறு பயன்படுத்தினாய் என்று நேரத்தை பற்றியும் விசாரிக்கப்படுவோம் என்ற உணர்வுடன் இந்த உலகத்திலே நாம் எவ்வாறு பயன்படுத்தினாய் என்று நேரத்தை பற்றியும் விசாரிக்கப்படுவோம் என்ற உணர்வுடன் நாம் வாழ்ந்தால் உலக வாழ்க்கையிலே நாம் ஏமாந்து விட மாட்டோம்.
ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். ஆகவே இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். ஏமாற்றுபவனாகிய ஷைத்தானும் அல்லாஹ்வை குறித்து உங்களை ஏமாற்றாதிருக்கட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான். ஆக உலகம் குறுகிய காலம், மறுமை முடிவில்லாத வாழ்க்கை. உலகில் விதைப்பதையே மறுமையில் நாம் அறுவடையாக பெற்றுக்கொள்வோம் என்ற சிந்தனையுடன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மரணத்திற்கு பின்னால் மனிதனுடைய முதலாவது நிலையம் கபராக இருந்து கொண்டிருக்கின்றது. கபர் என்பது தவிர்க்க முடியாத ஒரு பயணம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நாள் மரணம் வரும். உலக வாழ்க்கை முடிந்துவிடும். ஆனால் மனிதனுடைய உண்மையான நிலையான பயணம் அங்குதான் ஆரம்பமாகின்றது. கபர் நம்மை தினமும் அழைத்து கொண்டிருக்கின்றது. மனிதன் உலக வாழ்க்கையில் பலவற்றை மறந்து விடலாம், ஆனால் மரணம் அவனை மறப்பதில்லை. ஆக கபருடைய வாழ்க்கை பற்றி அதிகமாக நாம் நினைவு கூற வேண்டும். அது உலக ஆசைகளை குறைப்பதற்கும் துண்டிப்பதற்கும் உதவியாக இருக்கும். கபர்களை அதிகமாக தரிசிக்க வேண்டும். அது நானும் ஒரு நாள் இங்கே வரப்போகின்றேன் என்ற பாடத்தை நமக்கு கற்றுத்தரும். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மரணம் வந்தவுடன் செல்வம் நம்மை விட்டு செல்லும், பதவி நம்மை விட்டு செல்லும், நண்பர்கள் நம்மை விட்டு செல்வார்கள், குடும்பத்தினர் நம்மை கபர் வரை கொண்டு வந்து செல்வார்கள். இறுதியில் நாம் தனியாக கபரிலே வைக்கப்படுவோம். ஒரு மனிதன் உயிருடன் இருக்கும் போது வீடு, வாகனம், பணம், குடும்பம், நண்பர்கள் என்று பலவற்றுடன் வாழுகின்றான். ஆனால் கபரிலே அவனுடன் இருப்பது அவனுடைய அமல்கள். அதனால் தான் நமது வாழ்க்கையிலே மிகப்பெரிய முதலீடாக நாம் இந்த அமல்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். கபர் வாழ்க்கையில் மனிதனுக்கு சுகமும் இருக்கலாம், வேதனையும் இருக்கலாம். நல்லவர்களுக்கு கபருடைய வாழ்க்கை அமைதியான இடமாக அமையும், தீயவர்களுக்கு அது துன்பமான இடமாக அமையும். எமது எதிர்பார்ப்பு எப்படி இருக்கின்றது? நாம் கபருக்கு சென்றால் எமது நிலை எப்படி இருக்க வேண்டும்? சுகமாகவும் அமைதியான இடமாகவும் இருக்க வேண்டுமா? வேதனையும் துன்பமும் நிறைந்த இடமாக இருக்க வேண்டுமா என்பதை நாம் எமது மனதிலே கேள்வி கேட்டுக்கொண்டு எமது வாழ்க்கையை அமைக்க வேண்டும். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இருள்மயமான அந்த கபரை ஒளிமயமான கபராக நாம் தயார் செய்ய வேண்டும். கபரிலே உலகத்தின் மின்சாரம் இல்லை, விளக்குகள் இல்லை, நண்பர்கள் இல்லை, உறவினர்கள் இல்லை. ஆனால் ஈமானும் நல்ல அமல்களும் தான் நமக்கு பயனளிக்கும். ஆக நாம் கபருடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைய தொழுகையை விட்டுவிடாமல் பாதுகாப்போம். தினமும் குறைந்தது சில வசனங்களையாவது நாம் ஓதுவோம், பின்னர் தௌபா செய்வோம் என்று தள்ளி போடாமல் இருப்போம். யாருடைய பணத்தையும் அநியாயமாக எடுத்திருந்தால் திருப்பி கொடுப்போம். புறம் பேசுதல், அவதூறு, பொய் ஆகியவற்றை விட்டுவிடுவோம். நம்மால் முடிந்த அளவு தர்மம் செய்வோம். நமது மரணத்திற்கு பின்னரும் அவர்கள் செய்யும் நல்ல செயல்கள் நமக்கு பயனளிக்கும் நல்ல பிள்ளைகளை உருவாக்குவோம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கபருடைய வாழ்க்கையை பற்றி ஞாபகப்படுத்துவது எம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல. அது நம்மை பாவத்திலிருந்து விலகச் செய்கின்றது, தொழுகையை பாதுகாக்கச் செய்கின்றது, அகம்பாவத்தை விட்டுவிடச் செய்கின்றது, உலக ஆசையை குறைக்கின்றது, மறுமைக்கு தயாராக செய்கின்றது, அல்லாஹ்வுடனான எமது உறவை வளப்படுத்துகின்றது. எனவே இன்று இரவு எனக்கு மரணம் வந்தால் எனது தொழுகையின் நிலை என்ன? எனது தௌபாவின் நிலை என்ன? நான் யாருடைய உரிமையை பறித்திருக்கின்றேன்? யாருடைய மனதை நோகடித்திருக்கின்றேன்? என்னுடைய வருமானம் ஹலாலா? நான் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாரா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் கபரை மறந்தாலும் கபர் நம்மை மறக்காது. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நாள் நம்முடைய ஜனாசா தொழுகை நடைபெறும். ஒரு நாள் நம்மை குளிப்பாட்டுவார்கள், ஒரு நாள் நம்மை வெள்ளை துணியிலே சுற்றுவார்கள், ஒரு நாள் நம்மை தோள்களிலே சுமந்து செல்வார்கள், ஒரு நாள் நம்மை கபரிலே இறக்குவார்கள். அதன் பிறகு மக்கள் அனைவரும் திரும்பி செல்வார்கள். அங்கே நாம் மட்டும், நமது அமல்கள் மட்டும் அல்லாஹ்வின் முன்னிலையிலே நமது கேள்வி கணக்கு மட்டும். இதுதான் ஒவ்வொருவருடைய நிலை. எனவே கபருக்கு செல்வதற்கு முன்பே கபருக்கான தயாரிப்பை நாம் ஆரம்பிப்போம். உனது இறைவன் யார்? உனது மார்க்கம் என்ன? உனது நபி யார் என்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லும் தகுதியை இந்த உலக வாழ்க்கையிலே நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் பல ஜனாசாக்களிலே கலந்து கொள்ளுகின்றோம். அந்த ஜனாசாக்களிலிருந்து
நாம் பாடங்கள் பெற வேண்டும். அந்த ஜனாசாக்களிலிருந்து பாடங்கள் பெற்று மறுமைக்காக தயாராக வேண்டும். ஒரு முஸ்லிமின் ஜனாசாவை நாம் காணும் போது அது நாம் மரணத்தை பார்ப்பது மட்டுமல்ல, அது நமது எதிர்காலத்தை நமக்கு காட்டும் ஒரு காட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. நேற்று நம்முடன் பேசிய ஒருவர் இன்று ஜனாசாவாக நம்முடன் இருக்கலாம். நேற்று நம்முடன் தொழுதவர் இன்று கபரில் இருக்கலாம். அதனால் ஜனாசா நமக்கு நானும் இந்த நிலைக்கு செல்ல தயாராக இருக்கின்றேனா என்ற கேள்வி எழுப்புகின்றது. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நேற்று வீடு இருந்தது, இன்று கபர். நேற்று குடும்பம் இருந்தது, இன்று தனிமை. நேற்று பேசினார், இன்று அமைதியாக இருக்கின்றார். இது உலகம் நிரந்தரம் அல்ல என்று ஜனாசா எமக்கு பாடம் சொல்லித் தருகின்றது. எவ்வளவுதான் செல்வம் சேர்த்திருந்தாலும் மரணத்திற்கு பிறகு வீடு அங்கேயே இருக்கும், வாகனங்கள் அங்கேயே இருக்கும், வங்கி கணக்குகள் அங்கேயே இருக்கும். ஆனால் அமல்கள் மட்டும் நம்முடன் வரும், செல்வம் நம்முடன் வராது என்று ஜனாசா எமக்கு பாடம் சொல்லித் தருகின்றது. மனிதன் உயிருடன் இருக்கும் போது பணம் இருக்கின்றது, எனக்கு பதவி இருக்கின்றது, எனக்கு செல்வாக்கு இருக்கின்றது, என்னை பலர் மதிக்கிறார்கள் என்று அகம்பாவத்தை உடைத்து அனைவரும் சமம் என்று ஜனாசா எமக்கு பாடம் சொல்லித் தருகின்றது. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஜனாசா தொழுகையில் நமக்காக மன்னிப்பையும் இரக்கத்தையும் மக்கள் வேண்டுவார்கள். எனவே உயிருடன் இருக்கும் போதே நாமும் மற்ற முஸ்லிம்களுக்காக துஆ செய்ய வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஜனாசா துஆவை நமக்கு பாடமாக சொல்லித் தருகின்றது. மனிதர்களின் உரிமைகளை நாம் எப்படி கையாளுகின்றோம்? இறந்த பிறகு அவர் என்னிடம் பணம் வாங்கியிருந்தார், அவர் எனக்கு அநியாயம் செய்திருந்தார், அவர் எனது உரிமைகளை கொடுக்கவில்லை என்று மக்கள் சொல்வதற்கு முன்னால், மரணம் வருவதற்கு முன்னால் கடன்களை தீர்த்து பிறருடைய பொருட்களை திருப்பி கொடுத்து அநியாயமாக எடுத்ததை சரி செய்து மனம் புட்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்டு மனிதர்களின் உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜனாசா நமக்கு பாடம் சொல்லித் தருகின்றது. வயதான பிறகு தொழுகையை சரியாக படிப்பேன், பின்னர் தௌபா செய்வேன், இன்னும் நேரம் இருக்கின்றது என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஜனாசா நமக்கு என்ன சொல்லுகின்றது? நேரம் இருக்கிறது என்று உனக்கு யார் உத்தரவாதம் கொடுத்தது என்று ஜனாசா நம்மை பார்த்து கேட்டு தௌபாவின் பக்கம் நமக்கு அழைக்கின்றது. நமது ஜனாசாவையும் ஒரு நாள், இன்று நாம் மற்றவர்களுடைய ஜனாசாவை தூக்குகின்றோம், ஒரு நாள் நம்முடைய ஜனாசாவை மற்றவர்கள் தூக்குவார்கள். இன்று நாம் கபருக்கு செல்கின்றோம், ஒரு நாள் நம்மை கபரிலே இறக்குவார்கள். இன்று மக்கள் நாம் அவரை மன்னிப்பாயாக என்று துஆ கேட்கின்றோம், ஒரு நாள் மக்கள் நமக்காக இதை செய்வார்கள் என்று ஜனாசா நமக்கு பாடம் சொல்லித் தருகின்றது. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஜனாசாவாக நாம் இருக்க விரும்புகின்றோம். நாம் இறந்த பின்னர் மக்கள் எம்மை பற்றி நல்ல மனிதர், தொழுகையை பாதுகாத்தவர், மக்களுக்கு உதவியவர், பெற்றோருக்கு நன்மை செய்தவர், யாரையும் காயப்படுத்தாதவர் என்று சொல்ல வேண்டுமா? அல்லது அவர் நிறைய மக்களுக்கு அநியாயம் செய்தவர், அவருடைய கடன்கள் நிறையவே இருக்கின்றன, மார்க்க விடயங்களிலே பொதுப்போக்கானவர், அப்படி இப்படி என்று நமது மரணத்திற்கு பிறகு மக்கள் சொல்ல போகும் வார்த்தைகளை நாம் இன்று வாழ்வும் வாழ்க்கை தான் தீர்மானிக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஜனாசா ஒரு செய்தி, அது இறந்தவர்களுக்கான செய்தி மட்டுமல்ல, உயிருடன் இருப்பவர்களுக்கான செய்தியும் கூட. இன்று நாம் ஒரு ஜனாசாவை தொடர்ந்து கபருக்கு சென்றிருக்கலாம், ஆனால் ஒரு நாள் நாம் ஜனாசாவை தொடர மாட்டோம். நம்முடைய ஜனாசா தொடரப்படும். அன்று நம்முடைய பணம் பேசாது, நமது பதவிகள் பேசாது, நமது வீடு பேசாது, நமது செல்வாக்கு பேசாது, நமது அமல்கள் மட்டுமே பேசும். புத்திசாலியான ஒரு மனிதன் பிறருடைய ஜனாசாவிலிருந்து தனது வாழ்க்கையை திருத்திக் கொள்வான். எனவே மரணம் வருவதற்கு முன்னால் மரணத்திற்காக தயாராகுவோம். அதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமைக்காக முதலிலே எமது ஈமான் தயாராக இருக்க வேண்டும். மறுமைக்கான பயணத்தின் முதலாவது பயணச்சீட்டு இந்த ஈமான் தான். அல்லாஹுவை நம்புவது மட்டுமல்ல, அவன் நம்மை பார்க்கின்றான் என்ற உணர்வுடன் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். நாம் தனியாக ஒரு அறையிலே இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்று நாம் உணர வேண்டும்.
இப்படி என்னென்ன விடயங்கள் எல்லாம் ஈமான் சரியாக இருக்க வேண்டுமோ நமது ஈமானை செடுபடுத்தி நாம் மறுமைக்காக முதலிலே தயாராக இருக்க வேண்டும். மறுமைக்காக எமது தொழுகைகள் தயாராக இருக்க வேண்டும். 5 நேர தொழுகைகளும் எப்படி இருக்கின்றன? தொழுகை நேரம் வந்ததும் வேலை முடிந்து தொழுகின்றேன், வீட்டுக்கு போய் தொழுகின்றேன், பின்னர் தொழுகின்றேன் என்று தள்ளிக்கொண்டே போகிறோமா? நமது வாழ்க்கையிலே தொழுகைக்கு நாம் முதலிடம் கொடுத்து தொழுகைக்கு நாம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். மறுமைக்காக குர்ஆன் தயார் நிலையிலே இருக்க வேண்டும். குர்ஆன் நமது மறுமைக்கான பயணத்தின் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் தினமும் உணவு சாப்பிடுகின்றோம், உடலுக்கு உணவு தேவை, அதேபோல் நமது உள்ளத்திற்கும் உணவு தேவை. உள்ளத்திற்கான உணவு இந்த குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கின்றது. தினமும் ஒரு பக்கம், அரை பக்கம், சில வசனங்கள் என்று தொடங்கலாம். ஆனால் தினந்தோறும் குர்ஆனுடைய தொடர்பு நம்மிடம் இருக்க வேண்டும். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமைக்காக தௌபா தயார் நிலையிலே இருக்க வேண்டும். மனிதன் பாவம் செய்யக்கூடியவன், ஆனால் பாவத்திற்கு பிறகு அல்லாஹ்விடம் திரும்ப வேண்டும். சிலர் என்னால் இனிமேல் நல்லவனாக முடியாது என்று நினைக்கிறார்கள். இல்லை, அல்லாஹ்வின் கதவு திறந்திருக்கின்றது. ஒரு உண்மையான தௌபா மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். மனிதர்களுக்கான மறுமைக்காக மனிதர்களின் உரிமைகள் விடயம் தயாராக இருக்க வேண்டும். ஒருவர் தொழுகிறார், நோன்பு நோக்கிறார், தர்மம் செய்கின்றார், ஆனால் மக்களுக்கு அநியாயம் செய்கிறார். இவரை பற்றி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். அவர் மறுமையிலே தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற அமல்களுடன் வருவார். ஆனால் ஒருவரை திட்டி இருப்பார், ஒருவரை அவதூறு சொல்லி இருப்பார், ஒருவருடைய பணத்தை எடுத்திருப்பார், ஒருவருக்கு அநியாயம் செய்திருப்பார். அப்போது அவருடைய நன்மைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும். நன்மைகள் முடிந்துவிட்டால் அவரின் பாவங்கள் இவரின் மீது சுமத்தப்படும். எனவே மனிதர்களின் உரிமைகளை மிகவும் நாம் கவனமாக கையாள வேண்டும். மறுமைக்காக கடன் விவகாரம் தயாராக இருக்க வேண்டும். ஒருவரிடம் கடன் இருந்தால் பின்னர் கொடுக்கலாம் என்று அலட்சியம் செய்யக்கூடாது. கடன் என்பது மனிதனுடைய உரிமை. முடிந்தால் உடனடியாக தீர்க்க வேண்டும். முடியாவிட்டால் கடனை பதிவு செய்ய வேண்டும், குடும்பத்தினருக்கு தெரிவிக்க வேண்டும், அதை தீர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். மரணத்திற்கு பிறகு குடும்பத்தினர் கடனை அறிந்து அதை தீர்ப்பதற்கு பெரிதும் உதவும். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாளை மறுமைக்காக எமது ஹலால் வருமானம் தயாராக இருக்க வேண்டும். நமது மறுமை வாழ்க்கையில் நமது வருமானத்திற்கும் கேள்வி கணக்கு உண்டு. ஒரு வியாபாரி தன்னிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும், நான் வாடிக்கையாளரை ஏமாற்றுகின்றேனா, பொருட்களின் குறைகளை மறைக்கின்றேனா, தவறான எடையை பயன்படுத்துகின்றேனா, ஹராமான வழியிலே சம்பாதிக்கின்றேனா என்று ஒரு வியாபாரி தன்னிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு ஊழியன் எனது வேலை நேரத்தை உண்மையாக நிறைவேற்றுகின்றேனா என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு முதலாளி எனது தொழிலாளியின் உரிமையை வழங்குகின்றேனா என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போன்று மறுமைக்காக எமது குடும்பம் தயார் நிலையிலே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு நாம் என்ன கொடுக்கிறோம்? வீடு கொடுக்கிறோம், பணம் கொடுக்கின்றோம், கல்வியை கொடுக்கின்றோம். ஆனால் அதைவிட முக்கியமானது ஈமான், தொழுகை, நல்ல பண்பு, ஹலால் ஹராம் பற்றிய அறிவு, அதே போன்று அல்லாஹ்வை பற்றிய அச்சம். இவைகளை நாம் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமைக்காக நல்ல பிள்ளைகள் தயாராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் தனது பிள்ளைகளுக்கு உலக கல்வியை மட்டும் கொடுக்கக்கூடாது, அவரை மறுமைக்காகவும் தயார் செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்க வேண்டும், குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும், பொய் பேசக்கூடாது என்று கற்றுக் கொடுக்க வேண்டும், பெற்றோரை மதிக்க வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற வளர்க்கப்படுகின்ற பிள்ளைகள் பெற்றோர்கள் மரணித்த பின்னரும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கும். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமைக்காக சதகா ஜாரியா தயார் நிலையிலே இருக்க வேண்டும். மரணத்துக்கு பின்னாலும் நன்மை தொடரும் அமல்கள் மிகப்பெரிய செல்வமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் இறந்துவிட்டால் 3 செயல்களை தவிர, 3 அமல்களை தவிர அவனுடைய அனைத்து செயல்களும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. நிரந்தரமான தர்மம், பயனளிக்கக்கூடிய அறிவு,
அவனுக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல பிள்ளை. எனவே வாழும் போதே நாம் இறந்த பிறகும் என்னுடைய நன்மை தொடர என்ன செய்யலாம் என்று சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, யா அல்லாஹ், எனக்கு ஹுஸ்னுல் ஹாத்திமா, நல்ல இறுதி முடிவை வழங்குவாயாக என்பது ஒரு முஸ்லிமுடைய மிகப்பெரிய துஆக்களில் ஒன்றாக இருக்க வேண்டும். இன்று நமது நிலை எப்படி இருக்கின்றது என்பதை விட நமது முடிவு எப்படி இருக்கும் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. எனவே இறுதி வரை ஈமானுடன் வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மறுமைக்கான தயாரிப்பிலே எமக்கு மிக பெரிய எதிரியாக இருப்பது இந்த நாளை என்ற வார்த்தை தான். நாளை தொழுவேன், நாளை குர்ஆன் ஓதுவேன், நாளை தௌபா செய்வேன், நாளை தர்மம் செய்வேன், நாளை பெற்றோருக்கு நல்ல முறையிலே செய்வேன், நாளை கடனை தீர்ப்பேன் என்று நாளை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கு உத்தரவாதம் செய்யப்பட்டிருப்பது இன்று மாத்திரம் தாம் என்பதை நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். மரணம் வந்துவிட்டால், யா அல்லாஹ், என் இறைவா, என்னை மீண்டும் இந்த உலகத்துக்கு திருப்பி அனுப்புவாயாக, நான் விட்டு வந்ததிலே நல்லதை செய்துவிட்டு வருகிறேன் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்போம். ஆனால் அப்போது மீண்டும் உலகத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது. இன்று நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இன்றைய நல்ல அமல்களை நாம் செய்வோம். இன்று நாம் தனியாக அமர்ந்து, நான் மரணத்திற்கு தயாரா, எனது தொழுகை எப்படி இருக்கின்றது, எனது குர்ஆன் தொடர்பு எப்படி இருக்கின்றது, எனது வருமானம் ஹலாலா, நான் யாரிடமும் கடன் வாங்கியிருக்கின்றேனா, யாருடையாவது உரிமைகளை பறித்திருக்கின்றேனா, என்னுடைய பெற்றோர் என்னிடம் திருப்தியாக இருக்கின்றார்களா, எனது குடும்பத்தை மறுமைக்காக தயார்படுத்தி இருக்கின்றேனா, இன்று நான் அல்லாஹுக்காக நான் என்ன செய்தேன், மரணம் இன்று வந்தால் நான் தயாரா என்று நமக்குள் நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நமக்கு உயிர் இருக்கிறது, அதனால் தௌபா செய்ய முடியும். நேரம் இருக்கின்றது, அதனால் நல்ல அமல்கள் செய்ய முடியும். உடலிலே ஆரோக்கியம் இருக்கின்றது, அதனால் தொழுகை, நோன்பு, தர்மம் போன்றவற்றை செய்ய முடியும். பணம் இருக்கின்றது, அதனால் சதகா செய்ய முடியும். நாவு இருக்கின்றது, அதனால் zikr செய்ய முடியும். கைகள் இருக்கின்றன, அதனால் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். கால்கள் இருக்கின்றன, அதனால் பள்ளி வாசல்களுக்கு செல்ல முடியும். ஆனால் ஒரு நாள் இவை அனைத்தும் நிறுத்தப்படும். அதற்கு முன்பே அல்லாஹுவை நோக்கி நாம் திரும்புவோம். மறுமைக்காக சேமிப்போம், நல்ல முடிவுக்காக வாழ்வோம், மறுமைக்காக தயாராகுவோம். அல்லாஹ் நமக்கு நல்ல முடிவை வழங்குவானாக, கபரை ஒளிமயமாக்குவானாக, கியாமத் நாளின் பயத்திலிருந்து பாதுகாப்பான நிலையை நமக்கு வழங்குவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நம்மையும் நமது குடும்பத்தினரையும் ஒன்றிணைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.